ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்லேருந்து கத்தாருக்கு போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. இப்போ ஃப்ளைட் ஏற போயிட்டுருக்குறோம். ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்தாச்சு. அப்படி ஏர் ஹோஸ்டஸை பார்த்தாச்சு. Immerse yourself in our RS1 in-flight entertainment system. ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க கிட்ஸுக்கு. அது என்னென்னு பிரித்து பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் ஆகும், அதை வச்சு விளையாடலாம். ட்ரிங்க்ஸ் வச்சுருக்குறாங்க. பிராண்டி விஸ்கி, இது 2 இட்லி, உப்புமா, அப்புறம் ஒன்றுமே தெரில, ஒரு ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஒரு சியா சீடு, ஒரு ட்ரிங்கு, பிளாக் காஃபி, ஒரு பன்னு, இவ்வளோவும் எனக்கு கொடுத்துருக்கான். கிட்ஸுக்கு வந்து ஆம்லெட், அப்புறம் ஒரு ப்ரெட்டு, ஆப்பிள் ஜூஸ், ஃப்ரூட்ஸ், வாட்டர் பாட்டில். இந்தியா விட்டு கத்தாரை திரும்பும்போது ரொம்ப கதறி அழுவேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு குட்டீஸ் செம விட்டுது. யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, ஆம்லெட்டு தூக்கி உள்ளே போடுறா. இது ஃப்ளைட்டுக்குள்ளே சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கேம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு விளையாடிட்டு இருக்குது. ஃப்ளைட் இப்போது மேகத்துக்கு மேல் லேயரில் போயிட்டுருக்குது. இப்போ தெரிகிறது கடல் கிடையாது, இது வந்து க்ளவுட். மேகத்துக்கு மேலே போயிட்டுருக்குது. வண்டி நின்ன மாதிரியே இருக்கும், ஆனால் மூவிங்கில் இருக்குது. குட்டி மேடம் வயறு ஃபுல்லாக கட்டிட்டு மயங்கி கிடக்குது. இப்போ லேண்டிங் ஆகுது ஃப்ளைட். இப்போது வந்து தரையை தொடப்போகுது. கிட்ட வந்து இருந்தால் தரையை தொட்டுடுச்சு. இப்போது தோஹா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு.
அரைவல் செக்ஷனுக்கு மூவ் ஆக போகிறோம். இந்த டெடி பொம்மை பக்கத்தில் போகிறவங்கெல்லாம் டிபார்ச்சர் போகிறாங்க. அவங்க வந்து ஊருக்கு கிளம்பக்கூடியவங்க. நாங்கள் வந்து கத்தாருக்கு உள்ளாடி அரைவல் வரக்கூடியவங்க. ஸோ அந்த சைடு ஒரு பேரியர், அந்த இடத்துக்கு க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ எங்களோட லக்கேஜ் வந்துட்டுருக்குது. லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். லக்கேஜ் வந்ததும் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான் திரும்பவும் வேலைக்கு. எங்கள் லக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போது வண்டி வந்தாச்சு. வண்டியில் ரூமுக்கு போயிட்டுருக்குறோம். பாய் பாய். இவ்வளோ திங்ஸ் கொண்டு வந்தீங்களா சாப்பிட்றதுக்கா ஃப்ரெண்ட்ஸை கொடுக்குறதா? சாப்பிட. அப்போ கொடுக்கறதுக்கு கொடுக்க யாருக்கிட்ட கொடு?